தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஷாமி இப்போ புதிதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது ப்ராடக்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டிவிக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு வெப் கேமரா, அதாவது டிவி கேமரா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டிவியில் ஒரு கேமரா வச்சு நம்ம அப்படி என்ன தான் பண்ண போகிறோம், இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகும், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது தேவையா தேவையில்லையா எல்லாத்த பற்றியும் குயிக்காக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ரொம்பவே சின்ன பாக்ஸுங்க. எம்ஐ என்ற லோகோ மட்டும் இருக்குது. கீழே ஷாமி டிவி வெப்கேம் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. பின்பக்கமும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதோ அப்படி கொட்டி பார்க்கலாம். மொத்தமே அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி கேபிள், ஓகேவா? ஸோ இது எதற்காகனா நம்ம டிவியில் இந்த கேமராவை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஓகே, ரெண்டாவது ஐட்டம் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எப்படி யூஸ் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சால் தானே யூஸ் பண்ண முடியும். அதனால் மூணாவது ஒரு கவர் இருக்குது. இதுக்குள்ளே தான் இது இருந்திருக்கும், பட் விழுந்துருச்சு. ஓகே, இதுதான் கேமரா. ஸோ இப்படி நிற்க வச்சா நின்றுக்கிச்சு பாருங்கள். ஒரு வால் படத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியே இருக்குது, இல்லை? அப்படி இருக்குது. கேமராவை மூடுறதுக்கு ஒரு மூடி கொடுத்துக்கிறாங்க. அது பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடுது. ஓகே, ஸோ பாக்ஸில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இவ்வளோ தாங்க. இப்போ இந்த கேமராவை பற்றி பார்க்கணுன்னா, கேமரா வந்து முழுக்க மெட்டலில் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லெக் இருக்குது. நீங்கள் டேபிள் மேலே நிற்க வைக்கிறது, ஏதாச்சும் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுனாலும் இதை வச்சு நிற்க வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்படி வச்சு மாட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் லேப்டாப் மேலேயே மாட்டிக்கலாம். உங்கள் டிவி மேலே மாட்டுறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவாக வந்து ஃபிட் ஆகும், அதுலேயும் இஷ்யூ கிடையாது. அண்ட் இந்த ரெண்டு சைடில், அதாவது கேமராக்கு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக் கொடுத்துருக்காங்க. சாதாரண மைக் கிடையாது, இது நியர் ஃபீல்டு மைக் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ தூரத்தில் வச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் பேசினாலும் நாய்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் பேசுகிறது என்னமோ சொல்கிறாங்க, நம்ம அதை கேட்கணுன்றதுக்கு அதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கும். அந்த மாதிரியான மைக் இது. ஸோ நீங்கள் இங்கே வச்சுட்டு சப்போஸ் நீங்கள் தூரமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட அங்கேருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த மைக் வந்து கேப்சர் பண்ணி வீடியோ கால் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணும்போது கொடுக்குன்றது போல் சொல்கிறாங்க. பட் கான் அப்படின்னா இது தான் சொல்கிறேன். ஏன்னா ஒன்று நம்ம ப்ரைவசி இருக்கணும், நீங்கள் கனெக்ட் பண்ணியே வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு ப்ரைவசி வேணும், கேமராவில் நம்மளை யாராச்சும் பார்த்துருவாங்களா அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சு ஹைட் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் அது கொஞ்சம் டைட்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கேட்குதா இந்த மாதிரி இது எதுக்கு? ஸோ இதை வந்து குறிப்பாக நம்ம வந்து ஒன்லி டிவிக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் லேப்டாப்ஸில் எல்லா லேப்டாப்லையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. உங்ககிட்ட விண்டோஸ் லேப்டாப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலுமே நீங்கள் இது வந்து அழகாக வந்து போட்டுக்கலாம். ஏன் நம்ம லேப்டாப்பில் போடணும், நம்ம லேப்டாப்பில் தான் ஆல்ரெடி இருக்கேன்னு உங்ககிட்ட சந்தேகம் இருக்கும், எனக்கும் புரியுது. பட் நம்ம லேப்டாப்பில் இருக்கிறதெல்லாம் மொக்க வெப் கேமரா தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பிக்சலேட் ஆகுது நம்மளா அப்படின்ற டவுட்டே நமக்கே வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நீங்கள் வெப் கேம் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் டிவிலையும் கனெக்ட் பண்ணலாம், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து லேப்டாப்லையும் கனெக்ட் பண்ணலான்ற மாதிரி ஃபீச்சர் கொடுக்குறது நல்ல விஷயம். ஏன்னா ஒன்று வாங்குறோம் 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இரண்டாவதா டிவியில் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எம்ஐ டிவி வச்சுருக்கீங்க, அதாவது ரெட்மி கிட்ட ஷாமி டிவி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எல்லா டிவிலையும் இது ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் இந்த மாதிரி வெப்கேம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபர்ம்வேரோ அந்த சாஃப்ட்வேரோ எல்லா டிவிலையுமே இருக்காது. இது எம்ஐ லான்ச் பண்ணதுனால அவங்க டிவியில் அந்த சப்போர்ட்டும் அந்த அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் மற்ற டிவியில் யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகுமான்றது தெரியாது. பிகாஸ் நான் வந்து வீட்டில் ஷாமியில் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. ரியல்மியில் யூஸ் பண்ணேன், அப்போ ஒர்க் ஆகலை. ஸோ எந்த டிவியில் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த டிவி சப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அப்படியே ஒர்க் ஆனாலுமே உங்களுக்கு எல்லா ஆப்ஸுமே சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா அந்த டிவியில் எந்த மாதிரியான வீடியோ காலிங் ஆப் வந்து சப்போர்ட் இருக்கோ அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் டியோ அது ஒர்க் ஆகுது, ஜாமின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஆப் இருக்குது, அது ஒர்க் ஆகுது. பட் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப்எக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஒர்க் ஆகலை. ஏன்னா அதெல்லாம் இன்னும் டிவிக்கான ஆப் வந்து அவங்க கொண்டு வரல. ஸோ அதெல்லாம் இல்லாத காரணத்தினால அந்த மாதிரி ஆப்பை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது இந்த சமயத்தில் வந்து முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் அப்படின்றது நல்ல கான்செப்டாகவே இருந்தாலும், பிகாஸ் இன்றைக்கி தேதியில் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் தான் நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியும், மீட்டிங் அட்டன் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் டிவி இருந்தாலே போதும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இன்றைக்கி தேதியில் ஒரு டிவிக்காக நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லா டிவியும் ஒர்க் ஆகுறதில்ல, ஒன்று எல்லா ஆப்ஸுமே இதை சப்போர்ட் பண்ணுறதில்ல, அதாவது எல்லா ஆப்ஸுமே வீடியோ காலுக்கு டிவியில் வந்து இப்போதைக்கு எடுக்கிறதில்ல. 2 மூன்றாவதாக உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷனும் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தால் தான் நீங்கள் டிவியில் நெட்டு கனெக்ட் பண்ணி அந்த டிவி மூலிமா நீங்கள் வந்து பேச முடியும். ஸோ அந்தளவுக்கு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு ஆப்ஷன் வச்சிருப்பீங்கன்றது என்னுடைய கருத்து. அண்ட் இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு 1080p வீடியோ வந்து கிடைக்குது, 24 frames வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஜென்ரலி நம்ம வெப்கேம்லாம் ரொம்ப மொக்கையாக 720 தான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து இதில் இருக்குது. இப்போதைக்கு இந்த சமயத்தில் ஒன்லி ஃபார் டிவி யூசர்ஸ் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மல்டிபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எதுவும் வாங்கிக்கலாம். ஏன்னா விலை
2000 ரூபாய். ஸோ இதனுடைய குயிக் ரிவ்யூ, குயிக் அன்பாக்சிங் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த க்யூட் லிட்டில் பாயை நீங்கள் வாங்குவீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வாங்குவீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதனால் வாங்குறீங்கன்றதையும் சொன்னீங்கன்னா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மீண்டும் உங்களை இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் வாலி சந்திப்பார். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.